அப்போது அந்த அந்த நவத்வாரங்கள் வழியாக தான் 10 துவாரங்கள் வழியாக தான் ஆண்களுடைய ஆற்றல் உள்ளேயும் கிடைக்குது. அது வழியாக தான் அவங்க அந்த வழியாக தான் அந்த உருன்னு சொன்னேன் இல்லையா, தாயோடைய கருவறைக்குள்ள தனக்கான ஆணை அந்த பெண் அப்படிங்கிற கரு அனுப்பி வைக்கிறான். அந்த ஆற்றல் எங்கேருந்து தன்னுடைய 10 துவாரங்கள் வழியாக தன்னுடைய தனக்கான ஆணை தேர்வு செஞ்ச அந்த பெண் அவனுக்கு தேவையான மொத்த ஆற்றலையும் இந்த நவத்வாரங்கள் வழியாக உட்கிரகிச்சு பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கிட்டு அந்த கருவை உருவாக்கி உருக்கிட்ட கொடுத்துட்றா. அதுதான் அந்த தாயோடைய கருவறையில் ஒரு ஆண் உருவாகிறான், ஒரு பெண் உருவாகிறான். எல்லாருக்குமான ஆதியா இங்கேருந்து பரிணமிச்சுட்டு வர அந்த ஜீவராசிகள் தான், அவங்களுக்குள்ளேருந்து வர அதில் பெண் தான். இதனால தான் அந்த ஃபஸ்ட்டு அவதாரத்துடைய முதல் இருக்கு இல்லையா, மச்சாவதாரம், அது மீனாட்சி அப்படின்ற பெண் தான் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. அப்போது அந்த முதல் அவதாரத்துடைய முதல் உயிரினம் ஒரு பெண். அப்போது அந்த பெண்ணில் இருந்து தான் அடுத்த 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 எல்லா உயிரினங்களும் பரிணமிச்சு இறுதியாக ஆண் 9வது அவதாரமான நவராத்திரியோட 9வது அவதாரமான ராமன் அப்படிங்கிற ஒரு ஆண் தோன்றுகிறான். எங்கேருந்து? மீனாட்சி அப்படிங்கிற மீன் அப்படிங்கிற ஒரு உயிரினம் தான் ஒரு பெண், அதான் மீனாட்சி. அங்கேருந்து தான் ராமன் அப்படிங்கிற ஒரு 9வது அவதாரம் சொல்கிறான். அதுக்கடுத்த 10வது அவதாரம் இன்னும் இல்லை, அதை பின்னாடி அது இன்னும் வரக்கூடாதுன்னு தான் தடுத்தது இந்த மெக்காலேயோடைய சிஸ்டம். அந்த 10வது அவதாரம் எப்பயோ உருவாக வேண்டியது. இந்த அளவுக்கு அதாவது இந்த அளவுக்கு பெண்ணால் பரிணாம வளர்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மேம்பட்ட நிலைகளில் ஆண்கள், பெண்ணுக்குள்ளேருந்து தோன்ற ஆண்கள் மேம்பட்ட நிலையில் பரிணமிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை யார் கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம சித்தர்கள், முனிவர்கள் எல்லாரும் புரிஞ்சதுனால தான் இதை அவதார கதையாக புராணங்களாக இதிகாசங்களாக எழுதுனாங்க. இதற்குரிய தாத்பரியத்தை ரொம்ப நுட்பமாக கண்டுபிடிச்சவங்க விளக்காரனுங்க. அதனால தான் இந்த பிரேக் கொடுக்கறதுக்காக தான் தங்களுடைய மதத்தை நடுவில் திணிச்சாங்க. கட்டுக்கதைகள், எல்லா கட்டுக்கதைகள், இஸ்லாம்லேருந்து இருக்கிற கட்டுக்கதைகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் கொண்டு வந்தான். தான் கெட்டது பட்டாமல் தான் இஸ்லாம்லேருந்து வந்ததுனால இஸ்லாத்துடைய தத்துவத்தையும் கெடுத்துட்டான். அவங்களும் இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிற பஞ்சபூத தத்துவத்தோடு வந்துட்டு இருந்த இஸ்லாம் தான் அவங்களுடைய சமயம் தான். அந்த சமயத்தை ஆதாம் ஏவாள்ன்ற ஒரு புதுசான கட்டுக்கதையை அங்கேருந்து உருவாக்கி தனக்கான சாட்சியம், அதாவது நாங்கள் சகோதரர்கள், இஸ்லாமும் கிறிஸ்துவும் சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரம் வழியாக எதை கொண்டு வந்துன்னா இந்த ஆதாம் ஏவாள் அப்படிங்கிறது இந்த பொய்யான நபர்களை உருவாக்கி சித்தரித்து அதை அங்கே கொடுத்து அங்கேருந்து இவங்க வந்ததுனால நாங்கள் போய் சகோதரர்கள். அங்கே இங்கே இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னவங்க எங்கள் பரமபிதா, அவர் கொடுத்த உருவம் தான் இயேசு. இப்படியான அங்கேருந்து தங்களுடைய களவாணித்தனத்தை ஆரம்பித்த அவங்க படிப்படியாக இதில் சமண சமயத்தை இணைச்சிக்கிட்டாங்க. அதுதான் கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு சமணர் பிறந்த வரலாறு. அவர் பிறந்தது மாடுகள் இருந்த ஒரு கோகுலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இல்லையா. அவங்க அங்கே தான் பிறப்பாங்க. பக்கத்தில் கொட்டில் தான் இருக்கும், மாடுகள் கொட்டில் தான் இருக்கும். அவங்க குடிசையில் தான் இருந்தாங்க, அங்கே கொட்டில் தான் இருக்கும். அவர் ஒரு சமணரில் ஏன் கிருஷ்ணர் மட்டும்னா அங்கே இருந்தவங்க எல்லாருமே சமணம் தான் பின்பற்றிட்டு வந்தாங்க. ஆனால் அதில் அவர் சிரேஷ்டமானவர். அவர் மேம்பட்டு போனார். சமணத்துடைய தத்துவங்களை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இயற்கை கோட்பாடுகளை முழுமையாக அறிஞ்சதுனால கிருஷ்ணர் மேம்பட்டவர், ஒரு தீர்த்தங்கரர். அவர் ஒரு தீர்த்தங்கரர் தான். அதில் இங்கே நம்ம கிருஷ்ணர் சொல்கிறோம், அங்கே 24 தீர்த்தங்கரரில் கிருஷ்ணருக்கு ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி தான் முருகனும், அவரும் ஒரு தீர்த்தங்கரர். மலர்மிசை ஏகினான்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அந்த தீர்த்தங்கரர் தான் வழிபடுறாரு. தீர்த்தங்கரர் தான் குருமார்கள். அந்த 24 தீர்த்தங்கரர்களில் முருகரும் ஒருவர், விநாயகரும் ஒருவர், கிருஷ்ணரும் ஒருவர். எல்லாருமே அங்கே சமணம் தான் இருந்தது. இந்து மதம் எப்படி கிறித்துவம் இஸ்லாத்தை திருடினா மாதிரி சமணங்கள்லேருந்து திருடினது தான் இந்து மதம். அப்போது இந்த கிருஷ்ணர் பிறந்த வரலாறு தான் இயேசு பிறந்த வரலாறோட கோர்த்துக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மதத்திலிருந்தும் களவாடப்பட்டது தான் கிறித்துவ மதம். இதுதான் உண்மையான விஷயம்.
அப்போ நம்ம முன்னோர்கள் இந்து சமயம் இல்லை, பொதுவாக நவராத்திரிங்கிறது பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்தை தான் சொல்லி தவிர எந்த கடவுளை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. அங்கே முதல்ல கடவுளுடைய புகைப்படங்களோ கடவுளுடைய சிலைகளோ வைக்கவே இல்லை. அவங்க கொண்டு வந்த தத்துவமே ஓரறிவு வீரறிவுன்னு சொல்லி மனித பரிணாமத்தை தான் அங்கே நவராத்திரியும் சரி தசராவும் சொல்லிச்சு. இது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லணும். என்ன அப்படின்னா, பெண் ஒரு வேட்டையாடி தான் இருந்தா. பெண் தான் படைப்புடைய இலக்கணம் மட்டும் இல்லை, பெண் தான் குழுவோட தலைமையாக இருந்தா, பெண் தான் வேட்டையாடியாக இருந்தா. வேட்டையாடி சமூகத்துடைய ஆதிக்குடியா குழுக்களுடைய தலைவியா வேட்டையாடி ஆண்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பெண். அவனுக்கான ஒரு பசியை ஆத்துற ஒரு இடமா வந்து யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் தான். இதை சொல்றது தான் நவராத்திரி தத்துவம். அதனால தான் அந்த வதை, அந்த மகிஷாசுரன் அப்படிங்கிற வதை பற்றி காட்டுறாங்க இல்லையா, அது எல்லாமே பெண்ணுடைய ரூபங்கள் தான். பெண்ணுடைய ஒவ்வொரு அவதாரங்கள், அதாவது அந்த மச்ச அவதாரத்தை வந்து ஒவ்வொரு உயிரமாக மாறிக்கிட்டே வருது இல்லையா, அதை சொல்கிறது தான் அந்த 10 பெண்களுடைய உருவங்கள். அந்த 10 பெண்களோட உருவங்களும் அதான் சொல்கிறேன். இங்கே 10 அவதாரங்களாக சொல்கிறதும் இதான். ஆனால் அதை என்னவா மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா, ஆண்கள் நடுவில் வந்ததுனால அதை அப்படியே மாற்றிக்கிட்டாங்க, ஆண்களாக மாற்றிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக என்னன்னா பெண் தான். அந்த 10 ரூபங்களும் பெண் தான். அதில் என்னதான் வேட்டையாடுறது. அப்போ யார் வந்து வதை செய்கிறது? காளி அப்படிங்கிற ஒரு ரூபம் பார்த்தீங்களா, கொல்றது, துஷ்ட சக்தி கொல்றதா காட்டுறது எல்லாமே வேட்டை தான், வேற ஒன்றும் கிடையாது. துஷ்ட சக்தி கொல்றதெல்லாம் இல்லை. வேட்டையாடி யாரா இருந்தா, பெண் இருந்தான்றதை சொல்றது தான் இந்த தத்துவங்கள். அவகிட்ட தான் அந்த சக்தி இருக்குது. எப்படிப்பட்ட பெரிய மிருகங்களாக இருந்தாலும் அவளால் வேட்டையாடக்கூடிய திறன் இருக்கு. அவள் தான் முதல் வேட்டையாடி. ஆண்களுக்கு சாப்பாடு போட்டவா அவள் தான். இந்த தத்துவத்தை சொன்னது ஆண் இல்லை, பின்னாடி மாற்றிட்டானுங்க, அப்படியே மாற்றிட்டாங்க. இதுதான் பரிணாமம். எப்படின்னா, வேட்டையாடியா சக்தி வாய்ந்தவளா இருந்த பெண்ணை படிப்படியாக இந்த பரிணாம வளர்ச்சி சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட மேற்கத்தியர்கள் பிரபஞ்சத்தோட சிஸ்டத்தை எப்படியா மாற்றுறோமோ அது அப்படியா மாறும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட மேற்கத்தியர்கள் பெண்களை பலம் பொருந்தியவர்களாகவும் திரகாத்திரமானவர்களாகவும் வேட்டையாடக்கூடிய புஜபல பராக்கிரமசாலிகளாகவும் இருந்த பெண்களை அப்படியே பரிணாமத்தான் மாற்றிட்டான். கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சாஃப்டான மிருதுவான நீ அழகு நீ அழகு நீ அழகு நீ ஆண்களுடைய கொள்பொருள் அப்படிங்கிறத ஆணித்தனமாக அடிச்சு அவளை உன்னுடைய அழகை மேம்படுத்திக்க, உன்னுடைய தோலை பராமரி, உன்னுடைய கூந்தலை பராமரின்னு சொல்லி அவளை அவளுடைய அங்கத்தை, அவளுடைய சிந்தனையை, அவளுடைய மனதை முதல்ல என்ன மனதிலிருந்து தான் உடல் வெளிப்படுது. மனதில் இருந்தால் நீ என்னவா ஆக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆவாள். அவன் மனதை முதல்ல கன்வெர்ட் பண்ணதுனால தான் அந்த மனம் எல்லாத்தையுமே செய்யும். அப்போ அந்த மனம் அவளுடைய உடலை கட்டமைச்சுது. எப்படியா கட்டமைச்சுது? அதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனை அப்படியே மனம் மாற்றுச்சு. எப்படியா மாற்றுச்சு? ஒரு கொள் பொருளா, அழகு சாதனமா, குழந்தை பெற்றுக்கிற ஒரு பொருளா மட்டும் அவளை மாற்றுச்சு. மைண்ட் ஃபுல்லாக அவள் தன்னை பராமரிக்கணும், தன் அழகை மெயின்டைன் பண்ணுறதுமான ஒரு கைக்குள்ளே அடங்கி போகிற பொருளாக அவளை மாற்றினது மேற்கத்திய கலாச்சாரம். இது எல்லாமே யார் கொண்டு வந்தாங்க? யார் இதுக்கான பின்னாடி இருந்தது? மெக்காலேயுடைய 14 வருஷ ஆய்வு இத்தனை விஷயங்களையும் சொல்லிச்சு. அவனுடைய ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் விவசாயத்தில் அப்படி செய்வ ஆண்களுக்கு நிகராக கர்ப்ப காலங்கள்லையும் குழந்தை டெலிவரி பெயின் வர வரைக்கும், லேபர் பெயின் வர வரைக்கும் வயலில் நின்றுட்டு இருந்தவர் எந்த அளவுக்கு பலமாக இருந்தால் அவளால் லேபர் பெயின் வர அந்த நொடி வரைக்கும் அவளால் வெயிலில் நின்று உச்சி வெயிலில் நின்று வேலை செய்ய முடியும். அப்போ எந்த அளவுக்கு திரகாத்திரமான ஒரு உருவத்தை அவள் கொண்டிருந்தா.